இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாங்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமரத்தில் ஒரு இது கருப்பாக இருக்கும், இந்த மாதிரி வெள்ளையாகவும் இருக்கும். அதனால தான் கழுவிக்கிறோம் மாங்காவை. மாங்காவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா வந்து மாங்காய் கழுவிட்டு இருக்கா பாருங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் தூசி இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா மரத்தில் வந்து தூசி விழுறதை விட இப்போ நேற்று முந்தானத்தில் மழை பெஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து அந்த மாங்காயில் சின்ன இதாக பூச்சி அது மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நான் காமிச்செல்லாம் வெள்ளையாக இருக்கலாம். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம், தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இப்போது மாங்காவை கழுவிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துருங்க. மாங்காவை தொடச்சி ஒரு 10 நிமிஷம் போல் ஃபேனில் ஆறட்டும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா தான் தொடச்சிட்ருக்கா. அது லீவ் டாச்சில் வேலை எதுவும் முடியல. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லீவ் விட்டதுனால வந்து ஒரே சேட்டை. அதான் இந்த வேலையை பண்ணு கூப்பிட்டு செய்ய வச்சுருக்கேன். மாங்காவை துடைக்கிற வேலை அவள் தான் தொடச்சிட்ருக்கா உட்காந்து. இந்த மாதிரி நல்லா தொடச்சி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா ஃபேனில் ஆறட்டும். தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிருங்க மாங்காவை. இப்போது மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேனில். சைஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக சைஸாக தான் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சின்னது கூட பண்ணிக்கோங்க சைஸு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மாங்காவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கொட்டையில் கொஞ்சம் சதை இருக்குல்ல, அந்த சதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் வந்து அந்த உப்போடு நல்லா ஊறி மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த சதையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெயிலில் வந்து காய வைக்க வந்தாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் வெயிலில் காய வைக்க வேண்டாம். 1 மணி நேரம் நல்லா சுருன்னு அடிக்கிற வெயிலில் காஞ்சா போதும். 1 மணி நேரம் காஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப வெயிலையும் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை 2 நாள் வச்சோன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும். மாங்காய் பார்த்திங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து 1 மணி நேரம் நல்லா வெயிலில் காயட்டும். இப்போது மாங்காய் பார்த்திங்கன்னா வந்து வெயிலில் வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், எதுக்காக அந்த 1 மணி நேரம் நல்லா காய வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த லைட்டாக தண்ணி மாதிரிக்கலாம் அதெல்லாம் ட்ரை ஆகிடும். 1 மணி நேரம் நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் நல்லா 1 மணி நேரம் காய வச்சா நல்லா ட்ரை ஆகிடும். ரொம்ப ட்ரை ஆகிடணும்னு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும், கடித்து சாப்பிட முடியாது மாங்காவை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 1 மணி நேரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் அதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து ஊறுகாய் செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா வந்து மாங்காய் ஊறுகாய் செய்ய நம்ம வத்தல் வறுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். இப்போது பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து இப்படி வந்து வெறும் பாத்திரத்தில் வந்து இப்படி வறுத்துட்டே இருங்க, அது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வறுக்கிறது எல்லாத்துக்குமே எண்ணெய் சேர்க்காமல் வெறும் பாத்திரத்தில் தான் வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கும்போது அது வெடிக்கிற சவுண்ட் வரும். நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாட்டிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தயத்தையும் அதே மாதிரி கடுகு மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அதுவும் வெடிக்க ஆரம்பிக்கும், கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெந்தயமும் நல்லா ஹீட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதையும் அதே தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துக்கோங்க அந்த பாத்திரத்தில். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை பிச்சு இப்படி ஒன்றா சின்ன பீஸாக வைங்க. இது பொரிய ஆரம்பிக்கும். நான் பக்கத்தில் கட்டியிருக்கேன் பாருங்கள், புஷ்ஷுன்னு வருது பாருங்கள், பொரிஞ்சு வருது பாருங்கள். இதெல்லாம் இப்போ புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடு புஷ்ஷுன்னு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாகவே திருப்பி விடுறது பெட்ரு. ஏன் சொல்கிறேன்னா கட்டியாக இருக்கிறதுனால போய் ஒட்டிக்கும் இன்னோட ஒன்று. அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்றா திருப்பி விடுங்க. ஒரு சைடு புஷ்ஷுன்னு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம கடுகு வெந்தயம் போட்டோம்னா அதே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம்.
வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பார்த்தீங்கன்னா காம்போடு சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அந்த விதையெல்லாம் கீழே கொட்டிடும். அதனால வறுத்ததுக்கப்புறம் காம்பை உடச்சிக்கலாம். வரமிளகாய் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வரமிளகாய் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் நல்லா ஆறட்டும். வரமிளகாய் எல்லாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம், வரமிளகாய், பெருங்காயம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அரைச்சது வந்து ஒரு தட்டுக்கு இல்லை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் ஊறுகாய் எப்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் எப்பயுமே வந்து நல்ல எண்ணெயில் இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் இருக்கும், கெட்டு போகாமல். இப்போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்கணும். உளுந்து சேர்க்காமல் கடுகு மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயை காய்ச்சின்னு இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆறட்டும். ஆறுறதுக்காக நான் கிண்டி விட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆறிடுச்சு. இதில் வந்து ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் இருக்கும், கெட்டு போகாமல். இப்போது நம்ம அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம்லாம் அரைச்சோம்ல அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இப்போது இது கிண்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம மாங்காய் வச்சுருந்தோம்ல, 1 மணி நேரம் காய வச்சுருந்தோம்ல, அந்த மாங்காயையும் இப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே கிண்டி விட வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம சேர்த்த பவுடர், உப்பு, கடுகு, நல்லெண்ணெய் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி வேணும். கிண்டும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே எச்சு ஊறுது சாப்பிடணும் போல். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மாங்காய் ஊறுகாய். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கிண்டி வச்சாச்சு. இதை வந்து நான் நைட்டு பண்ணேன். இப்போ வந்து காலையில் வந்து நல்லா ஊறட்டும் நைட் ஃபுல்லாக. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலையில் ஒரு கிண்டி டப்பாவில் சேர்த்து போட்டு வச்சுட்டா நம்ம ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நான் காலையிலே சூப்பராக பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். நைட்டு பார்க்கும்போது ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா ஊறி சூப்பராக ஆகிடுச்சு மாங்காய். இப்போ டப்பாவில் பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஊறுகாய் டப்பாவில் வந்து சூப்பராக பேக் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் போட்டது தான் கீழே எண்ணெய் அந்த இதெல்லாம் நிற்கிது பாருங்கள். கண்டிப்பாக இந்த சம்மர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சம்மருக்கு நாங்கள் ஊறுகாய் போடுவோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஊறுகாய் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.